எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண கல்யாணம் தான் நடக்குன்னு தான் பார்ப்பாங்களே தவிர அடுத்தது குழந்தை இருக்கான்னு செக் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஜனங்களுக்கு வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா பிரதான ஐடி ஃபீல்டு தான். பெரியவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு வீட்டில் 7 குழந்தைங்க 8 குழந்தைங்க இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்து விவசாயம் பண்ணிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வந்துட்டு படுத்து தூங்கிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு சேரில் வந்து கிட்டத்தட்ட 10 மணி நேரம் உட்காரும் போது அதோட சூடு அதிகமாக ஆக அங்கே இருக்கிற அணுக்கள் எல்லாமே வந்து செத்து போகுது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்மளுடைய நிர்வாகம் சொல்றதா காலத்தின் கோலங்கள்னு சொல்றதான்னா காலத்தின் கோலங்கள் தான் அது. அப்போ அந்த சீட்டில் உட்காரும் போது அதுக்கு உண்டான ஒரு குஷன் டைப் எல்லாம் இவங்க தான் செல்ஃப் கேர் பண்ணணுமே தவிர அது நிர்வாகம் பண்ணாது. நீங்கள் நல்லா இருக்கணும்னா நீங்கள் தான் கேரிங் பண்ணிக்கணும். எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு பண்ணும்போது கணவன் மனைவி என்ன பண்ணணும்னா சேர்ந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சில்வர் ஷாப்லையோ இல்லைன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் கடையில் போய்ட்டு சந்தான கிருஷ்ணன், அதுக்கப்புறம் அகத்தியர் சொன்ன மந்திரம் என்ன மந்திரம்னா ஓம் ரீங் அங் உங் நமக. நைட்டு அது படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த தேனை 2 பேரும் கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லி சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டு அவங்களுடைய காலகட்டத்தில் பண்ணாங்கன்னா ஒரு நெருக்கமானாங்கன்னா குழந்தை பாக்கியம் நல்லா உண்டாகும். மறக்காம நம்ம ஆன்மீக உலா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை அப்படிங்கிறதே ஒரு வரம் தானே. ஆனா இந்த வரம் நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதற்கு தீர்வே இல்லையா? நிச்சயம் இருக்குங்க. அந்த தீர்வு தான் என்ன? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்கு சொல்வதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு பொற்கோவில் திரு சரவணன் அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். சார், குழந்தை அப்படிங்கிறதே ஒரு வீட்லயும் சந்தோஷத்தை அள்ளி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அக்ஷய பாத்திரம் அப்படின்னே சொல்லணும் சார். ஆனா நிறைய பேருக்கு குழந்தை வரம் கிடைக்க மாட்டேங்குது. இதற்கான ஒரு கண் கூட நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பிராக்டிக்கலான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, எங்க பார்த்தாலும் IVF சென்டர், இந்த மாதிரி ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை இவ்வளவு அதிகரிப்பதற்கான காரணம் என்ன? ஏன் குழந்தை வரம் நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது? குழந்தை வரம் கிடைப்பதற்கான உங்க ஸ்டைல்ல எளிமையான பரிகார முறையும் இருக்கா? கண்டிப்பா. குழந்தை வரம் அப்படின்றது வந்து அந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த வரம் இருந்தால் தான் அது கிடைக்கும். அந்த ஆண் பெண் யாருன்னா கணவன் மனைவி, அந்த பேருக்கு அந்த அமைப்பும் அந்த யோகம் இருந்தால் தான் அவங்களுக்கு சந்ததின்ற ஒரு விஷயமே கிடைக்குமே தவிர இது தனிப்பட்ட ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ கிடையாது. இது ஜாதகத்தை மேட்சிங் பார்க்கும்போதே சொல்ல முடியும் இல்லைங்களா சார்? கண்டிப்பாக வந்து ஜாதகத்தில் பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண கல்யாணம் தான் நடக்குன்னு தான் பார்ப்பாங்களே தவிர அடுத்தது குழந்தை இருக்கான்னு செக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கே வந்து 10 வருஷம் ஆகுது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து நைட்டு 2-3 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றோம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து மாற்றங்களாக வருது. அதனால தான் இந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால தான் பல இடத்துல வந்து IVF இதெல்லாம் நடக்கிறதுக்கு நல்ல டெவலப் ஆகிறதுக்கு காரணமே அதுதான். அப்போது இயற்கையாகவே வந்து நம்மளோட சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு செயல்பாடு கொண்டு போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இந்த மாதிரி இருக்கிற ஜனங்களுக்கு வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா பிரதான ஐடி ஃபீல்டு தான். இந்த ஐடி ஃபீல்டில் தான் வந்து இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் ஒரு 90% வந்து ஒர்க்கிங் பீப்புள் ஐடி ஃபீல்டு. அப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் ஒரு ஏசியில் உட்காந்து ஒரு சேரில் உட்காரும் போது அவங்களுடைய உடல் இயல்பே வந்து மாற்றத்தை கொண்டு வருது. அதனால தான் அந்த காலத்தில் வந்து பெரியவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு வீட்டில் 7 குழந்தைங்க 8 குழந்தைங்க இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்து விவசாயம் பண்ணிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வந்துட்டு படுத்து தூங்கிடுவாங்க. அப்போ அவங்களோட சாப்பாடு உணவுகள் அந்த மாதிரி இருந்தது. அதே போல் அவங்க பயன்படுத்திய உடைகள் அந்த மாதிரி இருந்தது. அப்போ ஒரு வயக்காட்டுக்கு வேலைக்கு போகணும்னா அவங்க போடுறதே வந்து ஒரு கோமணம் தான் கட்டுவாங்க, வேற எதுவும் கட்ட மாட்டாங்க. ஒரு ஏறு உழுவுறதுனா கூட ஒரு இடுப்பில் ஒரு துண்டை கட்டிட்டு தான் போவாங்க. அப்போது அவங்களோட உறுப்புகள் முதற்கொண்டு எல்லாமே வந்து அந்த நேரத்தில் சூடு அதிகமாகாமல் ஒரு இதமாக தான் இருக்கும். அப்போ அவங்களுடைய தாம்பத்தியம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒரு சேரில் வந்து கிட்டத்தட்ட 10 மணி நேரம் உட்காரும் போது அதோட சூடு அதிகமாக ஆக அங்கே இருக்கிற அணுக்கள் எல்லாமே வந்து செத்து போகுது. ஓகே, அதே மாதிரி ஜீன்ஸ்க்கும் அகைன்ஸ்டா சொல்லுவாங்க இல்லைங்களா சார்? இது ஜீன்ஸை விட ஹார்மோன்ஸ் தான் அது பிரச்சனை. ஓகே, அந்த ஹார்மோன்ஸ் வந்து எதனால வந்து பிரச்சனைகள் வருதோ நம்மளுடைய காலத்துக்கு மாற்றத்துக்கு உண்டான செயல்கள்.
இப்போ உறுப்புகள்லாம் வந்து நைட் 10 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது அந்த காலத்துது. ஆனால் இன்னைக்கு ஒரு 2-3 மணிக்கு ஒரு பிரியாணி சாப்பிடும்போது அப்போ அந்த உறுப்புகள்லாம் வந்து அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. கரெக்ட். அப்போ கஷ்டப்படும் போது அதோடைய வாழ்க்கை தன்மையும் வளர்ச்சி தன்மையும் நேர்மாறாக போகுது. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்மளுடைய நிர்வாகம் சொல்றதா காலத்தின் கோலங்கள்னு சொல்றதான்னா காலத்தின் கோலங்கள் தான் அது. கரெக்ட். அண்ட் ஷிஃப்ட் பேசிஸ்ல வர்க்கிங், இது எல்லாமே வந்து காலத்தின் கோலங்கள். இது யாரும் கார்ப்பரேட் செக்டார் பண்ண மாற்றங்கள் கிடையாது, எதுவும் கிடையாது. இது இயற்கை செஞ்ச மாற்றங்கள். நான் யாருமே வந்து நம்மளுடைய தப்பு நான் சொல்ல மாட்டேன். இயற்கை நம்மளை செயல்படுத்துது, அந்த இயற்கை தான் நம்மளை வழி நடத்துது. அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் இயற்கை தான். அப்போ அந்த இயற்கை எப்படி நம்மளை இந்த மாதிரி மாற்றத்தோடு செய்யுதோ, அந்த இயற்கை எப்படி இருந்ததோ அதுக்கேற்ற நம்ம மாறணும். அதுதான் புத்திசாலித்தனம். அப்போ என்ன பண்ணணும்னா, பொதுவாக வந்து நீங்கள் கேட்குற மாதிரி சந்தானம் உண்டாகன்ற போது எந்த ஒரு வயசு பசங்களும் 24 வயசு பெண்களாக ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட காலகட்டத்தில் நேரத்தை வந்து கரெக்டாக டைம் மேட்சிங் பண்ண சொல்லணும். அப்போது ஒரு நேரத்தில் வந்து 10 மணி நேரம் உட்காடுறாங்களா, அப்போ அதுக்கு வந்து ஒரு மணி நேரம் வந்து பிரேக் விடணும். அந்த சீட்லேருந்து எழுந்து போய் மாற்றணும். அப்போ அந்த சீட்டில் உட்காரும் போது அதுக்கு உண்டான ஒரு குஷன் டைப் எல்லாம் இவங்க தான் அது செல்ஃப் கேர் பண்ணணுமே தவிர அது நிர்வாகம் பண்ணாது. நீங்கள் நல்லா இருக்கணும்னா நீங்கள் தான் கேரிங் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த சந்தானம் வரும். அப்படி கல்யாணம் ஆயிடுச்சு எங்களுக்கு சந்தானம் இல்லை அப்படின்னு இருக்கும்போது அந்த காலத்தில் 18 சித்தர்கள் அகத்தியரே வந்து ஒரு ரெமடியை கொடுத்துருக்காரு. அகத்தியர் வந்து ஒரு மந்திரத்தோட ஒரு சின்ன ஒரு பொருள் என்னன்னா தேன். இதை பயன்படுத்தியே வந்து அவர் ஒரு இதை கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகிட்டு எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு பண்ணும்போது கணவன் மனைவி என்ன பண்ணணும்னா சேர்ந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சில்வர் ஷாப்லையோ இல்லைன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் கடையில் போய்ட்டு சந்தான கிருஷ்ணன் படத்தை வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து அதை வீட்டில் வச்சு ஒரு தேன் பாட்டில் அதை எடுத்துகிட்டு வந்து சந்தான கிருஷ்ணனுக்கு வந்து நெய்வேத்தியமாக பண்ணி, அதுக்கப்புறம் அகத்தியர் சொன்ன மந்திரம் என்ன மந்திரம்னா, ஓம் ரீங் அங் உங் நமக. ஓம் ரீங் அங் உங் நமக. ஓம் ரீங் அங் உங் நமக. இந்த மந்திரத்தை 108 தடவை அந்த தேனை வந்து கையில் வச்சுக்கிட்டு கையில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு நெய்வேத்தியம் 2 பேருமே ஊற்றணும். தேனை வந்து ஏற்கனவே நெய்வேத்தியம் பண்ணிட்டு இருப்பாங்க. நைட் அது படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த தேனை 2 பேரும் கையில வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லி சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டு அவங்களுடைய காலகட்டத்தில் பண்ணாங்கன்னா, ஒரு நெருக்கமானாங்கன்னா குழந்தை பாக்கியம் நல்லா உண்டாகும். இது எப்போ நல்ல விசேஷமா இருக்கும்போது தான் பெண்கள் வந்து தலை முழுகுறாங்க பார்த்தீங்களா, பீரியட்ஸ் டைம். அந்த பீரியட்ஸ் முடிஞ்சதுலேருந்து செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா சீக்கிரமா ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இது மெயின் ரொம்ப முக்கியமான விஷயம். வந்து அவங்க தலை முழுகின பிறகு இது ஸ்டார்ட் பண்ணணும். ரெகுலராக பண்ணுறது பண்ணலாம். இதை பண்ணாங்கன்னா ரொம்ப வந்து சீக்கிரமாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சந்தானம் கிடைக்கும். ஏன்னா இது அகத்தியர் சொன்ன வாக்கு, இது நம்ம சொல்லலை. ஏன்னா அகத்தியர் சொன்னாவே வந்து அவர் இந்த காலத்தில் வந்து நடக்க போகிற விஷயத்தை முன்னாடியே அவர் எழுதி கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம பயன்படுத்தி நம்ம இது பண்ணணும். அப்போ ஜென்ரலாக வந்து தேனில் இப்படி சாப்பிடுன்னு சொன்னால் வந்து அது ஒரு ப்ரொசீஜராக இருக்காது. அதுக்காக தான் சந்தான கிருஷ்ணனை வந்து படத்தை வாங்கிட்டு வர சொல்லி அவருக்கு அந்த தேனை நெய்வேத்தியம் பண்ணிட்டு நைட்டு வந்து இந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லி சாப்பிட்டு வந்துடணும். அண்ட் கண்ணுக்கு நேரம் அந்த குழந்தை கிருஷ்ணரை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஃபிகரும் அப்படியே மனசுல பதியும் இல்லைங்களா? இன்னும் சொல்ல போனோம்னா, நான் வந்து சில பேருக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, உங்களோட பெட்ரூம்ல வந்து ஒரு குழந்தை போட்டோ வைங்க. அழகான ஒரு குழந்தை போட்டோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏஐல குழந்தைய பண்ணிட்டாங்க. அப்போ ஏஐலே குழந்தை வருதுன்னா அப்போ ஐவிஎஃப்ல குழந்தை வந்துடும்ல. டெக்னாலஜி எப்படி வந்துருச்சு பாருங்க. கரெக்ட். இன்னைக்கு யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தோம்னா ஏஐ பத்தி ஒரு குழந்தை வந்து ஒரு நல்ல கணவன் மனைவி எப்படின்னு குழந்தை பேசுற மாதிரி ஏஐ பண்றாங்க. அந்த குழந்தை பார்க்கறது அழகா இருக்கு. ஆனா வருங்காலத்துல வந்து ஐவிஎஃப்லையும் மற்ற ஒரு எப்படி சயின்டிஃபிக்காக வரமா அந்த குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னு நம்மளால் ஜீர்ணிக்க முடியாது. அதனால அந்த அகத்தியரோடைய வழியில் நம்ம போனோம்னா அகத்தியர் அருளும் கிடைக்கும், சந்தான கிருஷ்ணனோட அருளும் கிடைக்கும். அந்த தம்பதியர்கள் வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாகவும் இருப்பாங்க. வர மாதிரி விளக்கம் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்டிலிட்டி சென்டர் நோக்கி ஓடிட்டே இருக்காங்க. ஆனால் முன்னாடியே நம்முடைய அகத்திய முனிவர் கொடுத்த இந்த விஷயத்தை வந்து நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. நீங்கள் ரொம்ப அழகாக சிம்பிளாக வீட்டில் இருந்தபடியே கையில் தேனை விட்டு சாப்பிட்டாலே போதும். இதற்கான மந்திரமும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. மீண்டும் ஒரு முறை அந்த மந்திரத்தை நேயர்களுக்கு சொல்லிடுங்க சார். ஓம் ரீங் அங் உங் நமக.
ஓகே, ரொம்ப சிம்பிள். இந்த மந்திரத்தை வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க, கையில தேன் வச்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், ட்ரை பண்ணி பார்க்கறதுல ஒன்றும் தப்பே இல்லையே. வர மாதிரி விளக்கம் எங்களுக்கு கொடுத்தீங்க சார். முக்கியமா வந்து தலை முழுகின நாள்ல இருந்து பெண்கள் கண்டிப்பா செய்யணும். ஓகே, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு எபிசோட்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம். அண்ட் அதற்கு முன்பாக அழகான விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார். கொடானு கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம ஆன்மீக உலா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.